ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்டில் கேட்டுதாங்க ஒரு ஹெட்லைட் பல்பை எல்இடியாக மாற்றுறது, அந்த ஒயரிங் கொஞ்சம் சிம்பிளாக போட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு பல்சர் வண்டியில் காமிச்சிருப்பேன். இன்னும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு லைனை கட் பண்ணி நம்ம வந்து ஏசி லைனாக டிசி லைனாக கொடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதால் இப்படி பண்ணால் டேரெக்டாக பண்ணாவே லைட் எரியும். ஆனால் இந்த லைன் மாற்றி கொடுத்தா பல்பு சீக்கிரம் பீஸ் போகாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிரைட்னஸ் பக்காவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய கமெண்ட் ரிப்ளை பண்ணேன்னா அதுக்கு காரணம் நான் வீடியோ கண்டிப்பாக அதில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? நான் ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்ணேன்னா அது உள்ளே போய் நீங்கள் வீடியோ செக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எல்இடி பல்ப் எப்படி நான் செட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாகவே காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு எல்இடி பல்பு ஃபிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா வண்டிக்கும் அந்த சேம் தான். நிறைய பேர் கமெண்டில் கேட்டுதாங்க கரெக்டாக ஒரு நீட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளாக உங்கள் வண்டிக்கு எப்படி எல்இடி போகிறதுன்னு காமிக்க போகிறேன். முக்கியமாக அந்த பல்சர் வண்டிக்கு எப்படி போகிறத காமிக்க போகிறேன். இது நம்ம எல்இடி நம்ம டேரெக்டாக போட்டாவே எரியும். ஆனால் அதுமாதிரி டேரெக்டாக போட்டாவே நம்ம ஏசி லைனில் வரதால் நான் கண்டிப்பாக பல்பு பீஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஏசி லைனை நம்ம டிசி லைனில் கனெக்ட் பண்ணணும். வேறு சின்ன விஷயம் தான் அது. இதை வந்து நம்ம கீ செட்டில் கொடுக்க போகிறோம். சுவிட்ச் லைன்லேருந்து கீ செட் லைன் கொடுக்க தான் இதில் வேலையே இல்லை. வேறு சின்ன வேலை தான். இது மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் கலரில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் டூமை கைட்டு ஃபிட் பண்ணுறது எப்படி காமிக்கிறேன். ஓகே, இந்த பல்சர் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விண்ஸ்க்ரீன் கட்டணும். விண்ஸ்க்ரீன் கட்டினோம்னா இங்கே மேலே ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் டென்னை போல்ட் இருக்கும். அது கட்டினா தான் நம்ம கட்ட முடியும். மீட்டரை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெயிட் ஈஸியாக கட்டலாம். ஓகே ஜி, இப்போ நம்ம கீழே 4 போல்ட்டு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் டென்னை போல்ட் இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி சைடில் இங்கே ஒரு போல்ட் இருக்கும். அது கட்டினாவே நம்ம எடுக்கலாம். கரெக்டான டூல்ஸ் வச்சு கேட்டுங்க. ஓகேங்களா? ஸ்லிப் ஆகாமல் கேட்டுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு போல்ட்டு இதை கட்டணும். பேஷன்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பல்சர் கொண்டே கொஞ்சம் நிறைய கட்டின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் இதுதான் கட்டணும். ஓகே, இப்போ நம்ம ஹெட்லைட் சாக்கெட்டை தனியாக கட்டணும். அப்படி தான் முதல்ல ஓட்டர் லைன் எடுத்துரு மொத்தம் செட்டாக கட்டியாச்சு. ஓகே, இப்போது நம்ம பல்பு டேரெக்டாக போட்டாவே பல்பு கண்டிப்பாக எரியும். ஆனால் ஏசி லைனில், ஏன்னா வண்டி வந்து ஐட்லிங் ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும்போது டிசி லைனில் வரும். வண்டி கொஞ்சம் ரேஸ் கொடுத்து ஆர்பிஎம் அதிகமாகச்சுனாவே ஏசி லைனுக்காக மாட்டோம் ஹெட்லைட்டு. அப்போ என்ன ஆகுனா டக்குன்னு பல்பு ஃபீஸ் போகிறதோட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சுவிட்ச் லைன்லேருந்து இந்த ஏசி லைனை கட் பண்ணி நம்ம கீ செட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ தான் பண்ண போகிறோம். இப்போ சுவிட்ச் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த லைனை கட் பண்ணிங்க. இது எட்ஜில் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பாதியில் கட் பண்ணிங்க. தேவைன்னா கூட நம்ம பரிசை மாட்டலாம். இது கட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிட்டு போடணும். அதில் பிட்டு ஒரு லைன் ஒன்று போடணும் அதில். ஓகே, இப்போ இந்த லைனை கொஞ்சம் லைட்டாக வந்து சீவி கட்டிட்டேன். இது கூட ஜாயின் பண்ணிங்க. நியூ மாடல் ஓல்டு மாடல் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஷனாக பண்ண தேவையில்ல, சின்ன வேலை தான் இது. ரெண்டு ஒரே ஒரு சாக்கெட் நம்ம கட் பண்ணிட்டு இதுமாரி பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம டேப் அடிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு லைன் கொடுத்துருவோம். நம்ம இப்போ இதை வந்து நம்ம லாக் செட் லைன் இருக்குல்ல, அதில் கொடுக்கணும். அவுட்புட் லைனில் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பல்சரும் பொறுத்த வரைக்கும் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வருது, பார்த்தீங்கன்னா அது வந்து இன்புட் லைன் வரும். இதுதான் ப்ரௌன் வருது, பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட் லைன். ஓகேங்களா? இந்த லைனில் நம்ம கொடுக்கணும், இதில் கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த சாக்கெட்டில் நம்ம இதை சொல்லிடணும். அப்படியே சொல்லிவிட்டு இந்த சாக்கெட்டை சொல்ல வேண்டியதான். இது எதுவுமே கட் பண்ணலாம் தேவையில்ல, அப்படியே தான். ஓகே, இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹெட்லைட்டை போட்டலாம். ஓகே, நம்ம ஹெட்லைட்டை பல்பை இதில் போட்டு செட் பண்ணலாம். இப்போ இந்த பல்பு மாட்டும் போது சால்டேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா செட்டிங் அப்படியே கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே போட்டு அந்த கம்பியை லாக் பண்ண வேண்டியதான். ஓகே, பல்பு மாட்டியாச்சு. இப்போ நம்ம லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஓல்டர்லாம் எதுவும் மாற்றணும், ஏன்னா செட்டிங் அப்படியே இருக்கும் பக்காவாக. பல்பை வாங்கினாவே ஒரு கரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஹெட்லைட்டை ஜாயின் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டு இது மேலே இப்போ பாருங்கள், நான் கீ ஆன் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே பக்காவாக இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இந்தமாதிரி பிரைட்னஸ்ஸு உங்களுக்கு பக்காவாக இருக்கும்.
இது ஆஃப் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்னும் நல்லா எரியும் உங்களுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. அதனால் கீ ஆன் பண்ணும்போது லைட் எரியும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 5 செகண்டில் தனியாக ஆஃப் ஆகிடும். ஏன்னா எரிஞ்சவே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் போட்டினாவே இந்த மாதிரி பளிச்சுன்னு எரியும். பிரைட்னஸ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு எந்த பிரச்சனை இருக்காது. டைமிங் இல்லாமல் ரெண்டுமே பக்காவாக இருக்குது. இப்போ தடி ஃபிட் பண்ணிட்டு நான் வண்டியோட காமிக்கிறேன். இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 போல்ட் ஓகே பண்ணும்போது இந்த லைனில் கொஞ்சம் கரெக்டாக உள்ளே செக் பண்ணுங்கள். எல்லாமே வெளியில் இருந்தால் நீங்கள் ஹெட்லைட் மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 போல்ட்டு தான் நம்ம போடணும். அப்போ தான் நிற்கும் அது. அதுக்கப்புறமே கீழே இருக்க பொருள்லாம் போட்டலாம். ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணணும். இந்த காலத்தில் கொஞ்சம் கீழே தான் போடலாம். ஓகே, இப்போதைக்கு நான் ஓரளவு தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்பா. கீ போட ஃபஸ்ட்டு எரியும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹெட்லைட்டு போட்டாவே பக்காவாக லைட் எரியும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டி நல்லா பிரேக் பக்காவாக இருக்கும். பல்சர் வச்சுருக்கீங்களா? ஒயர் கலர் கொஞ்சம் மாறும் ஒரு நேரத்தில். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க. இதில் BS6 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. கீப்பரை விட டேரெக்டாக எரியாது. ஏன்னா ஓகே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிறதால. BS3 மாடல் இது. BS3 BS4 எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் போடணும். ஓகே, இது நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகேங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பல்சருக்கு வந்து ஒரு கலர் ஒயர் காமிச்சேன்னா, இப்போ மற்ற வண்டிகளாம் கொஞ்சம் கலர் ஒயர் மாறும். அதை நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணி தான் நம்ம பண்ணணுமே. வேறு லைன் எதனா கொடுத்துக்காதீங்க. அப்படியே கொடுத்தாலும் லைட் எரியாது, இல்லை பீஸ் போகும். அந்தமாரி பிரச்சனை வரும்போது நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம லைன் தப்பாக கொடுத்துருக்கன்ட்டு. அதேமாதிரி எல்லா வண்டிக்கும் இது சேம் தான். இந்த எல்இடி சுவிட்சில் தான் அந்த லைனை கொடுக்கணும். இக்னிஷன் இதில் தான் அவுட்புட் லைனில் தான் இந்த லைனை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்இடி பல்பும் பீஸ் போகாது, பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். கண்டினியூவாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஆன் சுவிட்ச் எல்லாமே அதில் தான் இருக்கும். BS3 BS4 BS6 கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? பெரிய விஷயம் சொல்லலான்னு இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக ஒரு கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் வந்து நாங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக உள்ள வீடியோக்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.